குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் கிவ்ஸ் எனர்ஜி அண்ட் வாட் ட்ரைன்ஸ் எனர்ஜி, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எதெல்லாம் நமக்கு எனர்ஜியை கொடுக்கும் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. லேர்னிங் நியூ திங்ஸ், சிம்ப்ளிஃபையிங் திங்ஸ், பாசிட்டிவ் திங்கிங், ஹெல்தி ஃபுட், சோஷியலைசிங், மெடிடேஷன், மூமெண்ட், கிராட்டிடியூட், சன்லைட், நேச்சர், மியூசிக், ஸ்லீப், ரெஸ்ட், இதெல்லாம் நமக்கு எனர்ஜியை கொடுக்கும். எதெல்லாம் நம்மக்கிட்டேருந்து எனர்ஜி எடுத்துரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபியர், நியூஸ், ஸ்ட்ரெஸ், கல்ச்சர், ஆல்கஹால், ஃபாஸ்ட் ஃபுட், செல்ஃப் கிரிட்டிசிசம், ஓவர் ஒர்க்கிங், லேக் ஆஃப் ஸ்லீப், ப்ரோக்ராஸ்டினேஷன், சோஷியல் நெட்வொர்க்கிங், நெகட்டிவ் திங்கிங், டுவெல்லிங் ஆன் த பாஸ்ட், இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட எனர்ஜியை ட்ரைன் பண்ணும். இப்போது எதெல்லாம் எனர்ஜி கொடுக்கும் அப்படின்றதுக்கு மீனிங் பார்க்கலாம். லேர்னிங் நியூ திங்ஸ், புதிய விஷயங்களை கற்றுக்கும்போது, சிம்ப்ளிஃபையிங் திங்ஸ், அப்படி கற்றுக்கிற விஷயத்தை எளிமைப்படுத்தி கற்றுக்கும்போது, பாசிட்டிவ் திங்கிங், நேர்மறை எண்ணங்களை வச்சிட்ருக்கும்போது, ஹெல்தி ஃபுட்ஸ், ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கும்போது, சோஷியலைசிங், நம்மளோட சமூகத்தில், அதாவது பார்ட்டாக இருக்கிற ஃபேமிலி, ஸ்கூல்னால் அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாரோடையும் இணக்கமாக இருக்கும்போது, அண்டு போதுமான நேரங்களில் மெடிடேஷன் பண்ணும்போது, தொடர்ந்து இயங்கிக்கிட்டே மூவிங்லே இருந்துக்கிட்டு இருக்கும்போது, கிராட்டிடியூட், நன்றி உணர்வோடு இருக்கிறது, சின்ன சின்ன விஷயங்கள் கூட தேங்க்ஸ் கிவிங்கோடு இருக்கிறது, இதெல்லாம் நமக்கு பாசிட்டிவ் ஆட்டிடியூடை கொடுக்கும். அண்ட் சன்லைட், போதுமான சூரிய ஒளி நம்ம மேலே படணும், அதை பார்க்கும்போது சன்லைட்டை பார்க்கணும். ஸோ நேச்சரை ரசிக்கிறது, அண்ட் மியூசிக்கை கேட்குறது, அண்ட் தேவையான ஸ்லீப்பிங் தேவையான அளவுக்கு நம்ம ரெஸ்ட் எடுக்கிறது, இதெல்லாம் நமக்கு எனர்ஜியை கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு எதெல்லாம் எனர்ஜி எடுக்கும் அப்படின்றத பற்றி கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். தேவையில்லாத பயம், ஏதாவது ஒரு தேவையில்லாத நியூஸ் வந்துருச்சுன்னா அதை கேட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிறது, அந்த க்ளூட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒழுங்கினமான செயல்களில் ஈடுபடும் போது ஏற்படுற நெகட்டிவிட்டி, ஆல்கஹாலை கன்சம்ஷன் பண்ணுறது, அண்ட் ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றது, அப்புறம் செல்ஃபாக நம்மளை ஏதாவது ஒரு குறை, நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு தப்பு இருக்கும், அதை கிரிட்டிசிசம் பண்ணுறது, நம்மளே செல்ஃபாக நம்மளை பற்றி தரக்குறைவாக பேசிக்கிறது, அண்டு ஓவராக ஒர்க் பண்ணுறது, அதை குறிப்பாக ஸ்லீப்பிங் கூட அவாய்ட் பண்ணிட்டு கடைசி நேரத்தில் போராடி படிக்கிறேன்னு ஒரே நாள் நைட்டில் உட்காந்துடுறது. அதுக்கடுத்து இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் ஒரு வேர்டு இருக்குது. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாமல் தள்ளி போடுறது. இப்போ உதாரணத்துக்கு 5 நாள் நமக்கு லீவ் இருக்கும், அந்த 5 நாளில் படிச்சுக்கலாம், 5 டேஸ் இருக்குது படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு செகண்ட் டேஸில் படிக்க வேண்டிய விஷயங்களை 5ஆவது நாளும் படிக்காமல் தள்ளி போடுறது தான் இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் சொல்கிறது, அது லேசினஸ்ஸு. அப்புறம் சோஷியல் நெட்வொர்க்ஸில் மூழ்கி இருக்கிறது, நெகட்டிவ் திங்கிங் அதை பண்ணுறது, அண்டு பாஸ்ட் லைஃப்பில் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும், அந்த பிரச்சனை விட்டு கடந்து வராமல் அந்த இடத்துலேருந்தே அதை பற்றியே யோசிச்சுட்ருக்கிறது, அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா டுவெல்லிங் ஆன் த பாஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்த விட்டு வந்தால் தான் நம்ம அடுத்த விஷயங்களை நோக்கி போக முடியும். ஸோ இதெல்லாம் நமக்கு எனர்ஜியை காலி பண்ணக்கூடிய முக்கியமான விஷயங்களாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, எதெல்லாம் நமக்கு எனர்ஜியை கொடுக்கும், எதெல்லாம் நம்மளுடைய எனர்ஜியை காலி பண்ணுன்னு பார்த்தோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.